கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. வாய்ப்புகளை பயன்படுத்துதல், டூ குட். எப்பொழுதெல்லாம் நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குமோ, திராணி இருக்குமோ, அப்பொழுது யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு செய்வதை தவிர்த்து விட வேண்டாம். இறைவன் இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இறைமக்களாகிய நீங்களும் நானும் அதே நன்மையை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹெலன் ஜேம்ஸ் என்பவர் கூறும் பொழுது, லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஆர் நெவர் வேஸ்டட். அன்பும் கனிவும் ஒரு காலும் வீணாய் போவதில்லை. they always make a difference. அது எப்பொழுதும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒன்றாய் அது காணப்படும். அன்பு செலுத்துகிறவர்கள் அல்லது அன்போடு பழகுகிற மக்களை, இரக்க குணமுள்ள மக்களை காணும் பொழுது அவர்கள் முரட்டு குணமுள்ள அன்பற்ற மக்கள் வேறுபட்டு காணப்படுகிறார்கள். அதை புரிந்து கொள்கிற நிலைதான் இன்றைக்கு நம்மை இந்த சமூகத்துல நிலைப்படுத்துகிற ஒன்றாக அது காணப்படும். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், நல்ல சமாரியன் என்று சொல்லப்படுகிற அந்த ஓமை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் ஆசாரியனையும் பரிசேயனையும் லேவியனையும் அவர் அங்கே முன்வைக்கிறார். அந்த முன்வைத்த இவருடைய குணாதிசயங்களோடு யாரை ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் ஒரு சமாரியனை. எதன் அடிப்படையிலே? அவனிடத்திலே காணப்பட்ட அன்பு, அவனிடத்திலே காணப்பட்ட இரக்க குணம், இந்த 3 பேரிலும் அவனை வித்தியாசமாக்கி காண்பிக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த குணாதிசயங்களை உடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம். இதுதான் மோசே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணமாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, நாம் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல தரமான விதைகளை வைத்து தரமான விளைச்சலை காண்பித்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான பரிசை பெற்று வந்தான். இந்த சிறப்பான பரிசை பெறுகிறவன் மற்ற மக்களுக்கு தன்னுடைய நேர்த்தியான விதைகளையும் கொடுத்து அவர்களையும் பயிரிடச் செய்தான். அங்கு வந்த ஒருவர் கேட்டார், நேர்த்தியான விதைகளை கொடுத்து அவர்களையும் சிறப்பானவர்களாக மாற்றுகிறீர்களே, ஏன் என்று சொல்லி. அவர் சொன்னார், என் அருகிலே விவசாயம் செய்கிற மக்கள் தரமற்ற விதைகளை பயன்படுத்துவார் என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் என்னுடைய வயலையும் பாதித்துவிடும். அவர்கள் தரமாய் செய்வதன் வழியாக நானும் உயர்கிறேன், அவர்களையும் உயர்த்துகிறேன் என்று சொல்லி. அன்புக்குரிய விசுவாசிகளே, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை தவற விடாதபடிக்கு நன்மை செய்யும் பொழுது இறைவன் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களையும் உயர்த்துவார் என்பதிலே மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மை செய்யவும் மற்றவர்களை உயர்த்தவும் முடிவார்த்தைகளை பகிர்ந்தளிக்கும் நீர் கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்கிற பிதாவே, ஆமென்.